வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கம்பராமாயணத்தில் குகை படலம் இந்த பகுதியை பார்க்கலாம் வாங்க. குகன் ராமன் பால் கொண்டிருந்த பெரும் விருப்பத்தையும் ராமன் குகன் பால் கொண்டிருந்த ஆழ்ந்த அன்பையும் கம்பர் அவருடைய செய்யுள்ள அழகுற எழுதியிருப்பார். தொடக்கம் முதல் இறுதி வரை வற்றாமல் சொரியும் குகனது கண்ணீர் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என கேட்கும். குகனின் அறிமுகம். ஆய காளையின் 1000 அம்பிக்கு நாயகன் போர்க்குணம் என்னும் நாமத்தான் தூய கங்கைத்துறை விடும் தொன்மையான் காயும் வில்லினன் கல் திரள் தோழினன். அதாவது ராமன் முனிவர்களோடு இருந்த அந்த நேரத்தில் 1000 படகுகளுக்கு தலைவனும் போர் செய்யும் திறன் கொண்ட குகன் என்ற பெயரை உடையவனும் தூய்மையான கங்கை நதிக்கரையில் நெடுங்காலமாக படகுகளை இயக்கும் உரிமை மற்றும் மரபு உடையவனும் கல்லை போன்ற வலிமையான திரண்ட தோள்களை உடையவனான குகன் வந்தான். துடியன் நாயனன் தோர் செருப்பு ஆர்த்த போர் அடியன் அல் செரித்தன நிறுத்தினன் நெடிய தானே நெருங்கலில் நீர்முகில் இடியனோடு எழுந்தலனான் ஈட்டினன். குகன் அவன் கையில் துடி என்னும் பறையை ஏந்தியவன், வேட்டை நாய்களை உடன் கொண்டவன், காலில் தோளால் செய்த செருப்பை அணிந்த பெரிய அடிகளை உடையவன், அடர்ந்த இருளை போன்ற கரிய நிறம் கொண்டவன். அவனது பெரிய படைகள் நெருங்கி வருவது மழைக்கால மேகங்கள் இடியுடன் எழுந்து வருவது போல பேரொலியோடு கூட்டமாகவும் இருந்தது. கொம்பு துத்திரி கோடு அதிர் பேரிகை பம்பை பம்பு படையினன் பல்லவத்து அம்பன் அம்பிக்கு நாதன் அழிகவுள் தும்பி ஈட்டம் புரைக்கிளை சுற்றத்தான். குகனோட படையில் ஒலிக்கப்பட்ட பல்வேறு போர் முரசுகளும் வாத்தியங்களும் தளிர் போன்ற சிவந்த அம்புகளை உடையவன், படகுகளுக்கும் நாவைகளுக்கும் தலைவன், மதநீர் ஒழுகும் யானை கூட்டத்தை போன்ற வலிமையான உறவினர்களை சூழ பெற்றவன், களம் ஈட்ட உறங்கினன் கங்கையின் ஆழம் இட்ட நெடுமையினன் அரை தடைவிட்ட செந்தோலன் தயங்குற சூழவிட்ட தொடு புலி வாளினன். களம் என்னும் ஒரு சிறிய உடையை இடுப்பில் இருக்க கட்டிய தொடையை உடையவன், கங்கை ஆற்றின் ஆழத்தை நன்கு அறிந்துள்ள பெருமையை மற்றும் வலிமை படைத்தவன், இடுப்பில் சிவப்பு நிற தோல் ஆடையை தொங்கவிட்டவன், விளங்கும்படி தன் இடுப்பில் புலியின் வாளினை சுற்றி கட்டியவன், பல் தொடுத்தன பல்சூழ் கபடியன் கல் கொடுத்தன போலும் கடலினன் அல் தொடுத்தன குச்சியன் ஆலியின் நெற்றோடு ஒத்த நெறித்த புருவத்தான், பற்களை வரிசையாக கோத்தது போன்ற பல சங்கு மணிகளை மாலையாக அணிவிந்தவன், கற்களை ஒன்று சேர்த்து வைத்தார் போன்ற வலிமையான வீர கடலை காலில் அணிந்தவன், இருளை கட்டினார் போன்ற கரிய கூந்தரை உடையவன், சிங்கத்தின் நெற்றியை போல் சுருங்கி நெறிந்த புருவங்களை கொண்டவன், பெண்ணை வன் செருப்பின் பிறங்கி செறி வண்ண வன் மயிர் வார்த்து உயர் முன் கையன் கண் அகன் தட மார்பு என்னும் கல்லினன் எண்ணெய் உண்டை இருள் புரை மேனியான், பனைமரத்தின் வலிய சிராப்பு போன்ற அடர்ந்த நெருங்கிய கரிய வலிய மயிர்களை முன்கையில் கொண்டவன், நீண்டு வளர்ந்த உயர்வான முன்கைகளை உடையவன், அகன்ற விசாலமான வலிமையான மார்பினை உடையவன், எண்ணெய் பூசியது போன்ற பளபளப்பான கரிய இருள் போன்ற உடல் அமைப்பை கொண்டவன், கச்சோடு ஆர்த்த கரை கதிர் வாளினன் நச்சு அராவன் நடுங்குறு நோக்கினான், பிச்சாரம் அன்ன பேச்சினன் இந்திரன் வச்சிராயுதம் போலும் மருங்கினன், இடுப்பு கச்சில் கட்டியுள்ள இரத்தக்கரை படிந்த ஒளி வீசும் வாளை உடையவன், நச்சு பாம்பு போன்று பார்த்தால் எதிரிகள் நடுங்கும் அச்சுறும் பார்வையை கொண்டவன், பித்தர்களைப் போல் தெளிவற்ற போன்ற பேச்சினை உடையவன், நடுவில் சிறுத்தும் இருபுறம் பெருத்தும் இந்திரனின் வச்சிராயுதம் போன்ற உறுதியான வலிமையான இடுப்பை கொண்டவன், ஊற்றமே மிக ஊனோடு மீனுகர் நாற்றமேய நகையில் முகத்தினன், சீற்றும் இன்றியும் தீயெழ நோக்குவான் குற்றம் அஞ்ச குமுறும் குரலினன், மாமிசமும் மீனும் சாப்பிடும் பழக்கம் உடையவன், முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பு இல்லாதவன், கோபம் இல்லாவிட்டாலும் நெருப்பு போல பார்ப்பவன், எவனும் பயப்படும் அளவுக்கு குரல் உள்ளவன், ஸ்ருங்க பேரம் என திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகர் உரை வாழ்க்கையன், ஒருங்கு தேனோடு மீன் உபகரத்தான் இருந்த வள்ளலை காண வந்து எய்தினான், ஸ்ருங்கபேரம் என்ற பெயர் பெற்ற அலைகளை வீசும் கங்கை ஆற்றின் அருகில் உள்ள நகரத்தில் வாழும் வாழ்க்கையை உடையவன் குகன், தேனும் மீனும் ஆகிய பொருட்களோடு அன்பளிப்பை சேர்த்து கொண்டு காற்றில் எழுந்தருளியிருந்த வள்ளலாகிய ராமபிரானை காண வந்தடைந்தான். ராமனின் தவசாலையை குகன் சேர்ந்தார். சுற்றம் அப்புறம் நிற்க
சூடு கனை வில் துறந்து அரை வீக்கிய வாள் ஒழித்து அற்றம் நீத்த மனத்தினன் அன்பினன் நல்தவ பள்ளி வாயிலே நன்னினான். குகன் வந்த வேட்டுவ உறவினர்கள் மற்றும் கூட்டத்தினர் தகுந்த மரியாதையுடன் தொலைவில் ஒதுங்கி நிற்க, பகைவரை தாக்க வல்ல அம்புகளையும் வில்லையும் கீழே வைத்துவிட்டு இடுப்பில் கட்டியிருந்த வாளையும் கயிற்றி வைத்துவிட்டு குற்றமில்லாத தூய்மையான மனதையும் ராமனிடம் கொண்ட உண்மையான அன்பையும் கொண்டு ராமன் தங்கியிருந்த நல்ல தவசாலையின் வாயிலை அடைந்தான். குகன் இலக்குவனுக்கு தன்னை அறிவித்தல். கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான். தேவா நின் கடல் சேவிக்க வந்தென்னன் நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் என்றான். குகனை தன்னை அழைப்பதற்கு முன்பே லக்குவன் குகனை நெருங்கி சென்று நீ யார் என்று அன்போடு கேட்டான். இறைவா, உனது திருவடிகளை வணங்க வந்தேன். படகுகளை உடைய வேட்டுவன நாயை போன்ற அடியேன் நான் என்று குகன் தன் அறிமுகத்தை கூறினான். குகனின் வரவை லக்குவன் ராமனுக்கு அறிவித்தல். நிற்றி ஈண்டு என்று புக்கு நெடியவன் தொழுது தம்பி கொற்றவா நின்னை காண குறுகினன் நிமிர்ந்த கூட்ட சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன் தாயின் நல்லவன் எற்று நீர் கங்கை நாவாய் இறை குகன் ஒருவன் என்றான். ராமனிடம் சென்று தொழுது குகனின் வரவை பற்றி கூறுகிறான். குகன் தன் உறவினர்களுடன் ராமரை காண வந்துள்ளான். குகன் உள்ளத்தில் தூய்மையானவன், தாயை விட மேலான அன்புடையவன், கங்கை நதிக்கரையின் தலைவன் குகன். உன்னை காண அங்கே காத்திருக்கான் என்று லக்குவன் தெரிவிக்கிறான். ராமனை கண்டு வணங்கி குகன் தன் கையுறை பொருளை ஏற்க வேண்டுதல். அண்ணலும் விரும்பி என்பால் அழைத்து நீ அவனை என்ன பண்ணவன் வருக என பரவினான். விரைவில் புக்கான். கண்ணனை கண்ணன் நோக்கி கணித்தனன் இருண்ட குச்சி மண் உரை பணிந்து மேனி வளைந்து வாய் புதைந்து நின்றான். ராமன் குகன் மீது அன்பு கொண்டு லக்குவனிடம் அவனை என்னிடம் அழைத்து வா என்று கூறினார். பண்பில் சிறந்த லக்குவனும் குகனிடம் சென்று வருக என்று அழைக்க குகன் விரைவில் சென்றான். குகன் ராமரை கண்களாலும் உள்ளத்தாலும் கண்டு உருகினான். தனது கருமையான தலைமுடி நிலத்தில் படும்படி வணங்கி தன் உடலை வளைத்து வாயை புத்தியபடி பணிவோடு நின்றான். ராமன் இருக்க சொல்ல குகன் தன் கையுறை பொருளை அறிவித்தல். இருத்தி ஈண்டு எண்ணலோடும் இருத்திலன் எல்லை நீத்த அருந்தியன் தேனும் மீனும் அமுதினும் அமைவது ஆக திருத்தினன் கொணர்ந்தேன் என்குள் திருவுளம் என வீரன் விருத்த மாதவரை நோக்கி முறுவலன் விளம்புற்றான். இங்கே அமர்வாயாக என்று ராமன் குகனிடம் அன்போடு கூறினார். ஆனால் குகன் பெருமிதத்தாலும் பணிவாகவும் அங்கே உட்காரவில்லை. அளவில்லாத பேரன்பு கொண்டவனாக நின்றான். தேனும் மீனும் அமிழ்தை போல சுவையான உணவாக இருக்கட்டும் என்று எண்ணி பக்குவமாக ஏற்பாடு செய்து கொண்டு வந்துள்ளேன். இதை பற்றி தங்களின் திருவுள்ளம் என்னவோ என பணிவுடன் கேட்டான். அதை கேட்ட ராமன் புன்னகை பூத்து குகனிடம் பேசத் தொடங்கினான். குகனது அன்பை ராமன் பாராட்டுதல். அரிய தாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தனும் தீர்த்த அன்றே பரிவினின் தழிய எண்ணின் பவித்திரம் எம் மனோர்க்கும் உரியன இனிதின் நாமும் உண்டனோம் அன்றோ என்றான். குகன் தன் உள்ளத்தில் கொண்ட அன்போடு அருமையாக விரும்பி கொண்டிருந்த உணவு அமிர்தத்தை காட்டிலும் சிறந்தது ஆகும். அன்போடு தழுவி அளிக்கப்பட்டதால் அது தூய்மையானது. எங்களை போன்றோருக்கும் உண்ண தகுந்த அந்த உணவை நாமும் இப்பொழுது இன்முகத்துடன் உண்போம் என்று ராமன் கூறினான். விடியலில் நாவாய் கொண்டு வர குகன் ராமன் கூறல். சிங்க ஏறு அணைய வீரன் பின்னரும் செப்புவான் யாம் இங்கு உறைந்து ஏறி நீர் கங்கை ஏறுவதும் நாளை யானர பொங்கும் நின் சுற்றத்தோடும் போய் உவந்து இனிது உன் ஊரில் தங்கி நீ நாவோடும் சாருது விடியல் என்றான். ஆண் சிங்கத்தை போன்ற வலிமை கொண்ட வீரனாகிய ராமன் குகனிடம் மேலும் கூறுகிறான். நாங்கள் இன்று இந்த இடத்தை தங்கிவிட்டு அலைகள் வீசும் கங்கை நதியை நாளைக்கு கடந்து செல்வோம். வளம் நிறைந்த உனது உறவினர்களுடன் நீ உன் ஊருக்கு சென்று அங்கே மகிழ்ச்சியுடன் இனிமையாக தங்கியிரு. விடியற் காலத்தில் உன்னுடைய தோணியோடு எம்மிடம் வருவாயாக என்று ராமன் கூறினான். குகனது வேண்டுகோள். கார்குலாம் நிறத்தான் கூற காதலன் உணர்த்துவான் இப்பார்குலாம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை ஈர்க்கிலா கல்வனேன் யான் இன்னலின் இருக்கை நோக்கி தீர்க்கிலோன் ஆனது ஐயா செய்குவேன் அடிமை என்றான். மேகம் போன்ற கரிய நிறத்தை திருமேனியாக உடைய ராமன் குகனிடம் அவ்வாறு கூறினான். அவனிடத்தில் பேரன்பு கொண்ட குகன் ராமனுக்கு பின்வருமாறு விண்ணப்பித்தான். இந்த பூமி முழுவதையும் ஆளும் செல்வத்துக்குரியவனே,
உன்னை இத்தகைய சடைமுடி துன்ப கோலத்தில் பார்த்த இந்த கண்களை பிடுங்கி எறியாமல் உன்னோடு அன்பு பாராட்டன் போல் நடித்து கொண்டிருக்கும் கல்வன் போன்றவன் யான். அரசன் நாட்டை துறந்து வந்த உனது இந்த துன்பமான நிலையை பார்த்த பின் உன்னை விட்டு பிரிய மனம் இல்லாமல் தவிக்கிறேன். ஆனது ஐயா, செய்குவேன் அடிமை என்றான். ஆதலால் ஐயனே, நான் உன்னிடத்தில் தங்கி உனக்கு தேவையான தொண்டுகளை செய்வேன் என்று கூறி வணங்கினான். குகனின் வேண்டுகோளை ராமன் ஏற்றல். கோதை வில் குரிசில் அண்ணன் கூறிய கொள்கை கேட்டான். சீதையை நோக்கி, தம்பி திருமுகம் நோக்கி தீரா காதலன் ஆகும் என்று கருணையில் மலர்ந்த கண்ணன், யாதினும் இனிய நண்பா, இருத்தி ஈட்டு எம்மோடு என்றான். வெற்றி மாலை சூடிய வில் வீரன் ராமன் குகன் வெளிப்படுத்திய உள்ள கருத்தை கேட்டான். சீதையின் முகத்தையும் தம்பி இலக்குவனின் முகத்தையும் பார்த்தான். குகன் மீது அவர்களுக்கும் அன்பிருப்பதை உணர்ந்தான். இவன் நம்மீது நீங்காத பேரன்பு கொண்டவன் என்று தன் கண்களால் மலர்ந்து கூறினான். எல்லாவற்றையும் இட இனிய நண்பனே, எங்களோடு இங்கே தங்குவாயாக என்றார். அடித்தொழுது உவகை தூண்ட அழைத்தனன். ஆடி அன்ன துடியுடை சேனை வெள்ளம் பள்ளியை சுற்றி ஏவி வடி சிலை பிடித்து வாளும் வீக்கி வாயம்பு பற்றி இடியுடை மேகம் என இறைந்து அவன் காத்து நின்றான். ராமன் தன் ஊரில் தங்குமாறு அன்போடு கேட்டதனால் குகனின் உள்ளத்தில் பெருமகிழ்ச்சி உண்டானது. கடல் போன்ற தனது படைகளை வரவழைத்து ராமன் துஞ்சும் தவசாலியை சுற்றி பாதுகாப்பாக இரு செய்தான். கையில் வில்லை பிடித்து அம்புகளை ஏந்தியபடி இடியும் மேகமும் போல் ஆரவர்த்து கொண்டு பாதுகாப்பாக காத்து நின்றான். ராமன் நகர் நீங்கிய காரணம் அறிந்து குகன் வருந்துதல். திருநகர் தீர்த்த வண்ணம் மாணவ தெரிந்தே என்ன பருவரால் தம்பி கூற பரிந்தவன் பையுள் ஏதி இருக்கண் நீர் அருவி சோர குகனும் ஆண்டு இருந்தான். என்னே பெருநில கிடத்தி நூற்றும் பெற்றிலான் போலும் என்ன. ஐயனே ராமன், அயோத்தி நகரை விட்டு நீங்கிய வரலாற்றை எனக்கு சொல்வாயாக என்று குகன் கேட்க, வருத்தமுற்ற இலக்குவன் அந்த துயர நிகழ்வை குகனுக்கு கூறினான். அதை கேட்ட குகன் பெரிதும் இறங்கி உள்ளத்தில் துன்பம் அடைந்தான். அவனது 2 கண்களிலிருந்தும் அருவி போல் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. குகனும் அங்கே இருந்தபடி அப்படியே வருத்தத்துடன் அமர்ந்திருந்தான். இந்த பெரிய பூதேவியில் கூட தவம் செய்து ராமனை தன் மகனாக பெறவில்லையே, என்னே இவனது பெருமை என்று என்னை ஏங்கினான். கதிரவன் மறைதல். விரி இருட்பகையை ஒட்டி திசைகளை வென்று மேல் நின்று ஒரு தனி திகிரி உந்தி உயர் புகழ் நிறுவி நாளும் இருநிலத்து ஏவர்க்கும் உள்ளத்தில் இருந்து அருள் புரிந்து வீந்த செருவலி வீரன் என்ன செங்கதிர் செல்வன் சென்றான். பரந்த இருளாகிய பகையை விரட்டடித்து திசைகள் அனைத்தையும் வென்று உச்சியில் நின்றவன் சூரியன். தனது ஒற்றை சக்கரத்தேரை செலுத்தி உயர்ந்த புகழை நிலைநாட்டியவன். பூமியில் உள்ள அனைவருக்கும் துணையாய் நின்று அருள் புரிந்து போர் வலிமை மிக்க ஒரு வீரனைப் போல் கதிரவன் மறைந்தான். ராமனும் சீதையும் உறங்க லக்வணன் காவல் இருத்தல். மாலைவாய் நியமம் செய்து மரப்புலி இயற்றி வைக்கல் வேலைவாய் அமுது அந்நாளும் வீரனும் விரித்த நாணல் மாலைவாய் பாரின் பாயல் வைத்தினர் வரி வில் ஏந்தி காலைவாய் அளவும் தம்பி இமைப்பிலன் காத்து நின்றான். மாலை காலத்தில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை கடமைகளும் செய்து முறைமை பிரகாரம் செய்ய வேண்டியதை செய்து பார்க்கடலில் உதித்த அமுது போன்ற சீதா பிராட்டியும் வீரனாகிய ராமனும் பரந்த 4 புல் கொண்ட பூமியில் படுக்கையில் உறங்கினர். கச்சிதமான வில்லை கையில் ஏந்தியபடி விடியற்காலை வரை தம்பியான இலக்குவனன் கண் இமைக்காமல் அவர்களை காவல் காத்து நின்றான். ராம லக்குவரை நோக்கி குகன் இரவு முழுவதும் கண்ணீர் வடிய நிற்றல். தும்பியின் குழாத்து சுற்றும் சுற்றத்தன் தொடுத்த வில்லன் வெம்பி வெந்து அடியான் என்ற நெஞ்சினன் விழித்த கண்ணன் தம்பி நின்றானை நோக்கி தலைமகன் தம்மை நோக்கி அம்பியின் தலைவன் கண்ணீர் அருவி சோர் குன்றில் நின்றான். மரக்கலங்களுக்கு தலைவன் குகன் யானை கூட்டத்தைப் போல் சுற்றிலும் தன் உறவினர்களை கூட்டிக் கொண்டு போருக்கு தயாராக வில்லை நானேற்றி பிடித்தவனாய் உள்ளம் வெம்பி துயரத்தால் அடுத்து மனம் உருகி நெஞ்சோடு தூங்காமல் விழித்திருக்கும் கண்களோடு காவல் புரிந்தவனாய் ராமனுக்கு தொண்டு செய்யும் லக்வணன் நிலையையும் ராமனின் பெருமையையும் எண்ணி பார்த்து அருவி போல் கண்ணீர் சொரியும் மலையை போல் நின்றான். கதிரவன் தோன்றலும் தாமரை மலர்தலும். துறக்கமே முதல ஆய துயன யாவையும் ஏனும் மறக்குமா நிலையல் அம்மா வரம்பு இல தோற்றம் மாக்கள் இறக்குமாறு இது என்பான் போல் முன்னே நாள் இறந்தான் பின்னால் பிறக்குமாறு இது என்பான் போல் பிறந்தனன் பிறவா வெய்யோன். எப்பொழுதும் பிறப்பு இல்லாத சூரியன் உயிர்கள் இறக்கும் முறை இதுதான் என்று காட்டுவது போல உயிர்கள் பிறக்கும் முறை இதுதான் என்று உணர்த்துவது போல
சூரியன் மாலையில் மறைவது மனிதர்களின் இறப்பையும் காலையில் மீண்டும் உதிப்பது அவர்களின் பிறப்பையும் உலகத்திற்காக உணர்த்துவதாக கம்பர் செய்துள்ளார். இதனால் சொர்க்கம் போன்ற இன்பங்களும் நிலையற்றவை என்பதை மக்கள் உணர வேண்டும். செஞ்செவ்வே சேற்றில் தோன்றும் தாமரை தேரில் தோன்றும் வெஞ்சுடர் மேனி செல்வன் நோக்கின் விரித்த வேறு ஒரு அஞ்சன ஞாயிறு அன்ன ஐயனை நோக்கி செய்ய வஞ்சி வாழ் வதனம் என்னும் தாமரை மலர்ந்தது அன்றே. சேற்றில் நேராக தோன்றும் தாமரை மலர்கள் தேரில் ஊர்ந்து வரும் வெம்மையான ஒளியை கொண்டு சூரியனின் மேனியை பார்த்ததும் கதிரவன் ஒளியால் மலர்ந்து விரிந்தன. அதே வேளையில் தேரில் வரும் சூரியனை போன்றவன் ராமன். ஆனால் அவனோ கார்மேகம் போன்ற கரிய திருமேனி கொண்டவன். அந்த நீலமணி போன்ற சூரியனை நோக்கி போன்ற ராமனை நோக்கி வஞ்சி கொடி போன்ற இடையுடைய சீதையின் முகம் ஆகிய தாமரை மலர்ந்தது. குகனை நாவாய் கொணருமாறு ராமன் பணித்தல். நாள் முதற் அமைத்த யாவும் நயந்தனன் இயற்றி நாமத்தோள் முதற் அமைத்த வில்லான் மறையவர் தொடர போனான். ஆள்முதற்கு அமைந்த கேண்மை அன்பனை நோக்கி ஐயா கோல் முதற் அமைந்த நாவை கொணர்ந்தி விரைவன் என்றான். அன்றைய நாளின் அதிகாலையில் செய்ய வேண்டிய கடன்கள் அனைத்தையும் பகைவருக்கு அச்சத்தை தரும் அழகிய தோள்களையும் சிறந்த வில்லையும் உடைய ராமர் முனிவர்கள் பின்தொடர நடந்து சென்றார். தனக்கு அடிமைப்படும்படி செய்து முதன்மையான நட்பை கொண்ட அன்பான குகனை பார்த்து ஐயனே வலிமை மிக்கதும் முதன்மையானதும் உனது படகினை விரைவாக கொண்டு வா என்று கூறினார். ராமனை தன் இருப்பிடத்தில் தங்க குகன் வேண்டுதல். ஏவிய மொழி கேளா இழிபுணல் மொழி கண்ணன் ஆவியம் உழைக்கிறான் அடியினை பிரிக்கலன் காவிரி மலர் காயா கடல் மலை அணையனை தேவியோடு அடித்தாழா சிந்தனை உரை செய்வான். கங்கையை கடக்க நாவை கொண்டு வருமாறு ராமன் குகனுக்கு கட்டளையிட்ட சொற்களை கேட்டான். ராமன் தன்னை பிரிந்து செல்வானோ என்று அஞ்சி அவனது கண்களிலிருந்து நீர் அருவி போல் கொட்டியது. மனம் கலங்கி உயிர் துடிக்க பெற்றவனாய் நின்றான். ராமனின் திருவிடைகளை விட்டு பிரிய மனமில்லாதவனாக இருந்தான். நீலர் பல மலர் காயம்பூ கடல் மேகம் ஆகியவற்றுக்கு ஒப்பான கருநீல நிறம் கொண்ட ராமனை சீதையோடு சேர்த்து ராமனின் திருவடிகளில் விழுந்து வணங்கி தன் மனதில் உள்ள எண்ணத்தை கூறத் தொடங்கினான். பொய்யும் முறை இலரால் எம்புகலிடம் வனமேயால் கொய்யும் முறை உருதராய் குறைவெல்லாம் வலியேமால் செய்யும் முறை குற்றவேல் செய்குதுவும் அடிமையோ இம்முறை உறவு என்னா இனிது இரு நெடித்து எம்மூர். குகன் ராமனை பார்த்து எங்களிடம் பொய்மை இல்லை. உமக்கு இப்பொழுது தங்கும் இடம் காட்டில் நாங்கள் குறைவர்கள் மற்றும் வலிமையுடையவர்கள். உமக்கு தொண்டு செய்வோம். எங்களது ஊரிலேயே தங்கி அருளுங்கள் என்று கூறினான். தேன் உல திணை உண்டால் தீவிரம் நுகர்த்தல் ஆம் உன் உள்ள துணை நயோம் உயிர் உள்ள விளையாட கான் உள்ள புனல் ஆட கங்கையும் உள்ளது அன்றோ நான் உலதனையும் நீ எனது இரு நட எம்பால். உண்பதற்கு தேனும் தினைமாவும் உள்ளன. தேவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய கறி உணவும் அதாவது ஊன் உணவும் உள்ளது. உங்களை காக்க எங்களை போன்ற உறவினர்களும் எங்கள் உயிரும் உள்ளது. சீதையுடன் விளையாடி மகிழ அழகான காடும் நீராடி மகிழ கங்கை நதியும் அங்கே உள்ளது. நான் உயிரோடு இருக்கும் வரை நீ கவலையின்றி என் ஊரில் மகிழ்ச்சியாக இருக்க எங்களது இருப்பிடத்திற்கு வா. தோல் உள்ள துகில் போலும் சுவை உள்ள தொடர் மஞ்சம் போல் உள்ள பரன் வைக்கும் புரை உள்ள கடிது ஓடும் கால் உள்ள சிலை பூணும் கை உள்ள கலிவானின் மேல் உள்ள பொருளேனும் விரைவோடும் கொணர்வே மால். ஆடை போல வெண்மையான மிருதுவான தோள்கள் தங்குவதற்கு உள்ளன. சுவையான இனிய உண்பொருட்கள் பல எம்மிடம் உள்ளன. கயிற்றால் கட்டப்பட்ட தொட்டில் போன்ற பாதுகாப்பான பரன்கள் உள்ளன. நீங்கள் தங்குவதற்கு உரிய குடில்களும் வீடுகளும் உள்ளன. ஏவர் பணியை செய்து விரைந்து ஓடும் கால்களும் வில்லேந்திய கைகளும் எம்மிடம் உள்ளன. ஆகாயத்தின் மேல் உள்ள பொருளாயினும் விரைந்து சென்று கொண்டு வந்து தருவோம். இருபத்தோடு 5,000 உலர் ஆணை சேங்குவர் சிலை வேடர் தேவரன் வலியரால் உய்க்குதும் அடியோம் எம் குளிரிலை ஒரு நாள் நீ வைக்குதி எனின் மேல் ஒரு வாழ்வு இலை பிரிது என்றான். ஐயா என் கட்டளை ஏற்று நடக்கும் வில்லேந்திய வேட்டுவ வீரர்கள் தேவர்கள் போன்ற வலிமையுடன் 50,000 பேர் என் அருகில் உள்ளனர். எங்களின் சிறிய குடிசையில் ஒரு நாள் நீ தங்கி அருள் புரிவாயாக. அதைவிட சிறந்த வாழ்வு எனக்கு வேறு எதுவும் இல்லை என்று குகன் ராமனிடம் கூறினான். மீண்டும் வருகையில் குகனிடம் வருவதாக ராமன் இயம்பல். அண்ணலும் அது கேளா அகம் நிறை அருள் மிக்கான் வெண்ணிற நகை செய்தான். வீர நின்னுடைய யாம் அப்புனித நதி ஆடி
புனிதரை வழிபட்டு உற்று எண்ணிய சில நாளில் குறிகுதும் இனிது என்றான். ராமன் குகன் கூறிய சொற்களை கேட்டு தம் உள்ளம் நிறைந்த கருணை மிக்கவனாய் தன் மென்மையான பற்கள் தெல்ல மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தான். வீரனே, குகனே, நாம் அந்த புனித நீரால் நீராடி முனிவர்களையும் பெரியவர்களும் வழிபட்டு நாம் நினைத்த சில நாட்களில் உன்னிடத்திற்கு மீண்டும் மகிழ்ச்சியுடன் திரும்பி வருவோம் என்று கூறினான். குகன் நாவாய் கொணர மூவரும் கங்கையை கடத்தல். சிந்தனை உணர்க்கைப்பான் சென்றான் விரைவோடும் தந்தனன் நெடுநாவாய் தாமரை நயத்தனன் அந்தனர் தமையெல்லாம் அருளித்தீர் விடை என்னா இந்துவின் நூதலோடும் இலபலோடும் இனிது ஏறா. ராமனின் மனக்கருத்தை நன்றாக புரிந்து கொண்ட குகன் மிகவும் விரைவாக சென்று கங்கையை கடக்க பெரிய மரக்கலத்தை கொண்டு வந்து சேர்ந்தான். தாமரை மலர் போன்ற கண்களை உடைய ராமன் அங்கிருந்து அந்தனரிடம் சென்று எங்களுக்கு விடை கொடுத்து அருளுங்கள் என்று கூறி சந்திரன் போன்ற ஒளியும் நெற்றியும் உடைய சீதை தேவியுடன் தம்பி லக்ஷ்மணனோடும் அந்த படகில் மகிழ்ச்சியுடன் ஏறினான். விடுநனி கடிது என்றான். உயிர் அணையானும் முடுக்கினன் நெடுநாவாய் முறித்திரை நெடு நீர்வாய் கடிதனின் மட அன்ன கதி அது செல்ல நின்றார். இடர் உற மறையோரும் ஏறி உருமுழுகு ஆனர். ராமன் குகனை நோக்கி தோணியை மிக வேகமாக செலுத்தி என்றான். ராமனின் உடலும் உயிரும் போன்ற தோழனாகிய குகனும் அலைகள் போதும் கங்கையாற்றின் பரந்த நீர்ப்பரப்பில் தன் பெரிய ஓடத்தை விரைந்து செலுத்தினான். அந்த தோணியானது மென்மையான அன்னப்பறவை தண்ணீரில் மிதந்து செல்வது போல மிக வேகமாக சென்றது. ராமன் தங்களை விட்டு பிரிந்து செல்வதை கண்ட கரையில் நின்ற மக்கள் பெருந்துன்பம் அடைந்தனர். அங்கிருந்த முனிவர்களும் அந்தணர்களும் நெருப்பில் விழுந்த மெழுகை போல மனமுடைந்து உருகி அழுதனர். பாலுடை மொழியாலும் பகவலன் அணையானும் சேலுடை நெடுநல் நீர் சிந்தினர். விளையாட தோளுடை நிமிர் கோலின் துழவிட நழுநாவாய் காலுடை நெடு வெஞ்சினன் சென்றது கடிது அம்மா. பால் போன்ற இனிய சொற்களை பேசும் சீதையும் சூரியனை போன்ற ஒளியும் வெப்பமும் ஆற்றலும் கொண்ட ராமனும் கயல் மீன்களை உள்ள கங்கை நீரை தொட்டு சிதறி விளையாடியபடியும் தோளார் கட்டப்பட்ட துடுப்புகளை கொண்டு நீரை தள்ளியபடியும் சென்ற அந்த பெரிய தோணியானது பல கால்களை உடைய நீண்ட நண்டு விரைந்து செல்வது போல் மிக வேகமாக சென்றது. இத்துடன் இந்த படம் முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.